ஜெய் சாயிராம். என் அன்பு குழந்தையே, பொறுமையும் தன்னம்பிக்கையும் தான் தைரியம். அந்த தைரியத்தை தொலைத்து விடாதே. எப்பொழுதுமே நீ எந்த பிரச்சனையை சந்திக்க நேர்ந்தாலும் அதை எதிர்த்து நின்று போராட கற்றுக்கொள். அப்பொழுது அதுவே உன்னை காப்பாற்றும். ஆனால் எது நடந்தாலும், நீ எதையெல்லாம் செய்திருந்தாலும் அதை நீ உணர்ந்து கொள்ளும் சமயத்தில் நான் அனைத்தையும் மன்னித்து உன்னுடைய ஆசிர்வாதத்தை நான் உனக்கு வழங்குவேன். சகிப்புத்தன்மை இல்லையென்றால் உன்னுடைய நிலைமை மிகவும் கவலைக்கிடமாகிவிடும். இதை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு சகித்து கொள்ள பழகிக்கொள். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு எப்பொழுதுமே என்னுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு. இப்பொழுது உன் வாழ்க்கையில் ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த யுத்தத்தில் நீதான் ஜெயிக்கப் போகிறாய். நீ எதிர்நோக்கி காத்திருந்த செய்தி இதுதானே என் பிள்ளையே? அனைத்து தடைகளையும் தடங்கல்களையெல்லாம் மீறி நீதான் அந்த யுத்தத்தில் வெற்றி பெறப் போகிறாய். எப்படி வெல்லப் போகிறாய், எப்படி வென்று காட்டப் போகிறாய் என்பதை நான் சொல்லவா? இதுதானே நீ எதிர்பார்த்து கொண்டிருப்பது? உன் வாழ்க்கையில் உள்ள நிம்மதி, சந்தோஷம், மன நிறைவு, வெற்றி, தோல்வி என்று எல்லாமே கர்மா, விதி என்ற வார்த்தைக்குள் அடங்கி இருக்கிறது. அதை நீ அனுபவித்தே ஆக வேண்டும். அந்த கர்மாவிலிருந்து, அந்த விதியிலிருந்து யாருமே தப்பவே முடியாது. நான் எல்லையில்லாத துன்பத்தையும் வேதனைகளையும் சோதனைகளையும் பிரச்சனைகளையும் அனுபவித்துக் கொண்டுதான் வருகிறேன். பார்க்கக்கூடாததையெல்லாம் பார்த்து விட்டேன், கேட்கக்கூடாததையெல்லாம் கேட்டுவிட்டேன், நடக்கக்கூடாததெல்லாம் என் வாழ்வில் நிகழ்ந்து விட்டது. எப்பொழுதுதான் என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும்? எப்பொழுதுதான் இந்த துயரமான வாழ்க்கையிலிருந்து என்னை மீட்டெடுப்பீர்கள் என்று என்னிடம் பல முறை நீ கேட்டும் இருக்கிறாய். உன் மனதில் என்ன ஓடுகிறது? நீ என்ன கேள்வியை என்னிடம் எழுப்பப் போகிறாய்? உன் மன ஓட்டத்தில் என்ன ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை உன் மனம் அறிவதற்கு முன்பே எனக்கு புரியும் என் குழந்தையே. இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே பஞ்சபூதங்களின் அடிப்படையில்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது புரிந்து கொள். இந்த உலகத்தில் அனைத்திற்குமே ஒரு எல்லை இருக்கிறது. அனைத்திற்குமே இறைவன் ஒரு எல்லை வைத்திருக்கும் பொழுது அவரால் படைக்கப்பட்ட மனிதனுக்கு ஒரு எல்லை இருக்காதா? அந்த மனிதனில் உனக்கும் ஒரு எல்லை இருக்கத்தான் செய்யும். உன் கஷ்டங்களுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. உன் துயரங்களுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. உன்னுடைய மனவேதனைகளுக்கு ஒரு முடிவு இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. அப்பொழுது உன் வாழ்க்கையில் எல்லாமே சுகமாகவே இருக்கும். எல்லையே இல்லாத இன்பமும் எல்லையே இல்லாத துன்பமும் இந்த உலகத்தில் ஒரு மிக பெரிய மாயை. இப்பொழுது நீ படும் கஷ்டங்களையும், போராடி கொண்டிருக்கும் உன்னுடைய மனநிலையையும், வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் உன் மனதையும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் மன என்ன ஓட்டங்களில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதும் எனக்கு தெரியும் குழந்தையே. ஆனால் உனக்கான நேரம் வரும்பொழுதுதான் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும். நீ நினைத்த வாழ்க்கையை வாழலாம். நீ கேட்டதை பெற்றுக்கொள்ளலாம். நீ விரும்பியதை ஏற்றுக்கொள்ளலாம். நீ ஆசைப்பட்டதை நிறைவேற்றிக் கொள்ளலாம். எல்லாம் அமைத்து கொள்ளலாம். ஆனால் உனக்கான நேரம் வரும் வரை பொறுமையாக காத்திரு. உனக்கான அந்த நல்ல நேரம் வந்துவிட்டது. இன்னும் சில மணி நாட்களே. நீ காத்திருந்த செய்தி இதுதானே? உன் மனதில் பல மாற்றங்கள் நிகழும். அந்த மாற்றம் நிகழும் பொழுது உன் மனதில் ஏற்படும் எண்ணங்களும், அது மட்டும் அல்லாமல் நீ எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். உனக்கு சாதகமாகவே முடியும். உன்னிடம் இருந்து நான் எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் அதைவிட பல மடங்கு, இரட்டிப்பு மடங்கு உனக்கு அதற்கு ஈடான பொருளை கொடுப்பேன் என்பதை நான் பல முறை உன்னிடம் அறிவுறுத்தியிருக்கிறேன், கூறியும் இருக்கிறேன். அதற்கான பொறுப்பு என்னுடையது. வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. கண்ணீரை வீணடிக்காதே என் தங்கமே. அப்பா வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து நம்பிக்கையோடு இரு.
பொறுமையாக இரு, கவனமாக இரு, தெளிவாக இரு, நம்பிக்கையோடு இரு. அனைத்தும் உனக்கான நேரம் நிச்சயமாக எல்லாம் கூடி வரும். கூடி வரும் நேரத்தில் நீ சோர்ந்து போய் உட்கார்ந்திராமல் தைரியமாக, மகிழ்ச்சியோடு, ஆனந்தமாக அதை ஏற்றுக்கொள். அதற்கான சந்தர்ப்பம் வரும் வரை பொறுமையாக காத்திரு. அதற்கான சந்தர்ப்பம் வரும் பொழுது அதற்கான நேரத்தில் ஆயத்தமாகு. எல்லாம் உனக்கு சுபமாகவே முடியும். நான் இருக்கும் வரை ஏதாவது தவறாக நடக்கும்படி விட்டு விடுவேனா? நிச்சயமாக மாட்டேன் என் குழந்தையே. மனதிற்குள் அழுது கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு நிச்சயமாக ஒன்றை, மிகப்பெரிய பரிசை, பொக்கிஷத்தை தருவேன். இதுநாள் வரை உன்னை வேண்டாம் என்று தவிர்த்தவர்கள், வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள் நீதான் வேண்டும் என தவிப்பார்கள். நீதான் வேண்டும் என்று உன்னிடம் ஓடி வருவார்கள். இது நடக்கும், நிச்சயமாக நடக்கும். நீ எதிர்பார்த்தது இதுதானே? உன்னை விட்டு பிரிந்து சென்றவர்கள் உன்னை தேடி வருவார்கள். உன்னவர் உன்னை தேடி வருவார். நிச்சயமாக வருவார். மனம் திறந்து. நீ எதிர்பார்த்த செய்தி இது. உறவுகளால் ஏமாந்து நிற்கிறாய். அந்த நிலைமைக்கு நான் வந்துவிட்டேனே சாயப்பா என்று என்னிடம் கேட்பாய். அதற்கு பதிலாக உன்னுடைய பிரிந்து போன உறவுகளெல்லாம் மனம் திருந்தி உன்னிடம் வந்து சேரும் நேரம் நெருங்கி இருக்கிறது கண்மணியே. இதுதானே நீ எதிர்பார்த்தாய்? நீ இதுநாள் வரை காத்திருந்து காத்திருந்து பொறுமையாக காத்திருந்ததால் நீ எதிர்நோக்கிய இடத்திலிருந்து ஒரு நல்ல தகவல் வரவிருக்கிறது குழந்தையே. இதற்குதானே நீ காத்திருந்தாய்? உன் மனதுக்கு பிடித்தமான ஒரு உறவு, புதிய உறவு, சகல சௌபாக்கியத்தோடு உன் இல்லம் தேடி வந்து கொண்டே இருக்கிறது கண்மணியே. இதற்காகத்தானே நீ காத்து கொண்டிருந்தாய்? உன்னுடைய கடன், பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை எல்லாம் தீர்ந்து செல்வம் சேரப்போகிறது. மகிழ்ச்சி உன் வாழ்வில் பொங்கப் போகிறது. ஆனந்தம் உன் வாழ்வில் நிறையப் போகிறது. இதற்குதானே காத்திருந்தாய் என் பிள்ளையே? உன் மனம் தேடும் ஒரு உறவை, உன்னதமான உறவை, உன்னவரை உன்னிடமே சேர்க்க நான் துணிந்து விட்டேன். இதற்குதானே காத்திருந்தாய் என் குழந்தையே? எல்லா நொடியிலும், எல்லா நேரமும், எல்லா நாட்களும் உனக்கு என்ன தேவை என்பதை பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் உன் சாயப்பா, உன் மனதில் என்ன ஓட்டம் ஓடுகிறது என்பது எனக்கு தெரியாமல் போய்விடுமா? உனக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில், கொடுக்க வேண்டிய சமயத்தில், கொடுக்க வேண்டிய நாளில் நீ கேட்டது, விரும்பியது, ஆசைப்படுவது எல்லாம் உன் கைகளில் வந்து சேரும். இதற்குத்தானே இது நாள் வரை காத்திருந்தாய்? என் அன்பு பிள்ளையே, இந்த உலகமே உனக்கு எதிராக நின்றாலும் கூட, உன்னை விமர்சனம் செய்தாலும் கூட, நீ எடுத்துக்கொண்ட காரியத்தை மனம் தளராமல் முடித்து காட்ட வேண்டும் என்ற வைராக்கியம் உன்னில் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வைராக்கியம் மிக்கவராக நீ மாறுவாயாக இருந்தால் இந்த உலகில் உன்னால் முடியாதது என்று எதுவுமே இருக்காது. உன் வாழ்வில் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் தவிர வேறு எதுவுமே இருக்காது. இதுதான் வாழ்க்கையின் நியதி. நம்பிக்கைதான் வாழ்க்கை. வாழ்வில் நாம் சவால்கள், பிரச்சனைகள் என எத்தனையோ எதிர்கொள்ள வேண்டி இருக்கலாம். சில சமயம் நாம் நம் வாழ்வின் மோசமான நேரம் என்று நினைப்பது கூட மோசமாக விடாமல் நல்ல காலமாக மாறும் இருக்கலாம். எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் நிலைமையிலும் கூட, எது நம்மை விட்டு விலகி சென்றாலும் கூட, வாழ்க்கையே போய்விட போகக்கூடும் அந்த சூழ்நிலையிலும் கூட, வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலையில் நீ இருந்தாலும் கூட, நம்பிக்கையோடு இருந்தால் கட்டாயம் ஏதேனும் பாதை உன் கண்களுக்கு பிரகாசமாகவே தெரியும். இரவு நீண்டு கொண்டே இருக்கிறதே என்று கவலைப்படுவதை விட, இந்த இரவு நீண்டதால்தான் விடியல் தோன்றும் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருக்க வேண்டும். இரவு நீண்டாலும் விடியல் தோன்றதானே செய்யும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. இதை விளக்கும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஒரு ஊர்ல ஒரு நல்லவன் வாழ்ந்து வந்தான்.
எப்பொழுதுமே தன்னால் இயன்றவரை மற்றவர்களுக்கு உதவுவதுதான் அவனின் தனி தன்மையாகவே இருந்து வந்தது. ஒரு நாள் அவன் வெளியூருக்கு சென்றபோது அவன் ஒருவன் மட்டும் சென்ற சிறு படகு கவிழ்ந்துவிட்டது. கடல் நீரினால் அடித்து செல்லப்பட்ட அவன் யாருமே இல்லாத தீவு ஒன்றில் கரை ஒதுங்கினான். திகைத்து போனாலும் தன்னை காப்பாற்ற யாரேனும் வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தான். அந்த பக்கமாக செல்லும் பெரிய கப்பல்களுக்கு சமிஞை செய்ய தன்னிடம் இருந்த கைக்குட்டையை கொடியாக கட்டி வைத்தான் அந்த நல்லவன். ஆனால் 2 மாதங்கள் சென்ற பின்பும் அவனை காப்பாற்ற ஒருவருமே வரவில்லை. அவனின் நம்பிக்கை குறைந்தாலும் அந்த தீவில் வாழ தன்னால் இயன்ற அளவில் முயன்று கொண்டே இருந்தான். அவன் முயற்சியை விட்டுவிடவே இல்லை. நம்பிக்கையோடும் இருந்து கொண்டுதான் இருந்தான். அங்கே இருக்கும் விலங்குகளிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள சிறு குடிசை ஒன்றை கட்டிக்கொண்டான். அங்கே கிடைத்த சிறு சிறு உணவுப் பொருட்களை தேடி தேடி கண்டுபிடித்து எடுத்து உண்டு பசியை ஆற்றிக்கொண்டான் அதே நம்பிக்கையோடு. ஒரு நாள் அதே போல் அவன் உணவு தேடிவிட்டு திரும்பிய போது அவன் மிகவும் கஷ்டப்பட்டு கட்டியிருந்த அந்த குடிசை மொத்தமுமாக எரிந்து சாம்பலாகி இருப்பதை பார்த்து ரொம்பவே திகைத்து வருத்தப்பட்டு போனான் அந்த நல்லவன். குடிசை இருந்த இடத்தில் புகை மட்டுமே வந்து கொண்டிருந்தது. அவ்வளவுதான் அவனுக்கு கோபம் தலைக்கேறியது. விரக்தி மேலோங்கியது. நம்பிக்கையை முழுவதுமாக இழந்தான். கோபத்தோடு கத்த ஆரம்பித்தான். நல்லது செய்த அவனுக்கு எல்லாமே தீங்காக நடப்பதாக அழுது புலம்பினான். நான் இதுநாள் வரை மற்றவர்களுக்கு நல்லது மட்டுமே செய்து கொண்டிருக்கிறேன். மற்றவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்பதை மட்டுமே நான் சிந்தனையாக வைத்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது என் வாழ்க்கையில் கெடுதல் மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறதே என்று அழுது புலம்பினான். அப்போது ஒரு பெரிய கப்பல் ஒன்று அவ இருந்த தீவின் திசையில் வருவதைக் கண்டான். கைகளை வேகமாக அசைத்து அசைத்து அவன் கத்த அந்த கப்பல் மெல்ல அந்த தீவின் அருகே இருந்த கரையோரம் வந்து நின்றது. அவனால் நம்பவே முடியவில்லை. கப்பலிலிருந்து இறங்கி வந்த மாலுமியிடம் எப்படி இந்த தீவிற்கு வந்தார்கள் என்று ஆவலோடு கேட்டான் அந்த நல்லவன். எங்கள் கப்பல் தலைவன் எங்கிருந்தோ புகை வருவதை கவனித்து என்ன என்று தன்னுடைய தொலைநோக்கியில் பார்த்தபோது நீங்கள் நட்டிருந்த உதவி கேட்கும் கொடி அவர் கண்ணில் பட்டிருக்கிறது. யாரோ உதவி கேட்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு இந்த பக்கம் கப்பலை திருப்பி வந்தோம் என்றான் அந்த மாலுமி. வாழ்வில் நாம் சவால்கள், பிரச்சனைகள் என எத்தனையோ எதிர்கொள்ள வேண்டி இருக்கலாம். சில சமயம் வாழ்வை இழக்கக்கூட நேரிடலாம். சில சமயம் வாழ்க்கையே தோல்வியுறும் சூழ்நிலையில் கூட தவித்து கொண்டிருக்கலாம். இனி வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லை என்ற சூழ்நிலையில் கூட இருக்கலாம். சில சமயம் நாம் நம் வாழ்வின் மோசமான நேரத்தில் கூட இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையுமே இழந்து நிற்கும் நிலைமையிலும் நம்பிக்கையோடு இருந்தால் கட்டாயம் ஏதாவது ஒரு பாதை கண்களுக்கு புலப்படும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. இரவு நீண்டாலும் விடியல் தோன்றதானே வேண்டும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. நம் வாழ்க்கையிலும் அதிசயம் நடக்கும், நல்லது நடக்கும், வாழ்வில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை போதும். இன்று இரவுக்குள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு வழிகாட்டுவேன் உன் சாயி தேவா. நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். உன் மனம் இப்பொழுது ஒரு நிலையில் இல்லை. நம்பலாமா நம்ப வேண்டாமா? கேட்கலாமா கேட்க வேண்டாமா? தப்பித்து கொள்வோமா அல்லது மாட்டிக்கொள்வோமா என்று பலவிதமான குழப்பத்தோடே இருக்கிறாய். உன்னை சுற்றி ஒரு மாய வலை பின்னப்பட்டிருக்கிறது. அதனால்தான் உன் மனம் இவ்வளவு குழப்பத்தோடும் போராட்டத்தோடும் இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொண்டேன். உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நல்ல நிகழ்வை, நல்ல செய்தியை உன் காதில் நான் வந்து சேர்ப்பேன். அதுவரை பொறுமையாக இரு. நிலையாமை மட்டும்தான் இந்த உலகின் ஒரே நிலையான உண்மை. இந்த உண்மையை உணர்வதும் தெளிவதுமான அனுபவமே உனக்கு வாழ்க்கை பயணமாகிறது.
அந்த பயணத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் நீ விரும்பியோ விரும்பாமலோ அந்த உண்மை உன்னை ஆட்கொள்கிறது. அதன் தாக்கத்தில் தீவிரத்தில்தான் அனைவருமே செயலிழந்து நிதானம் தவறி மயங்கி நிற்கிறோம். நிலை இல்லாதவைகளை நிலையானதுதான் என எண்ணி அதில் மனம் மயங்கி வாழ்க்கையை வீணடிக்காமல் நிலையான பேரருளை உணர்ந்து தெளிந்து அதன் வழி நிற்பதே சிறப்பு என்கிறது வாழ்க்கை. எனவே என் பிள்ளையே, எப்பொழுதும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இரு. நிலையே இல்லாத இந்த வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையே உனக்கு நிலையானதாக இருக்கப் போவதில்லை என்று தெரிந்தும் ஏன் உன் மனதிற்குள் இத்தனை போராட்டமும் குழப்பமும்? மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காதே. எப்பொழுதும் பொறுமையாக இரு, நிதானமாக இரு, நம்பிக்கையோடு இரு, விடாமுயற்சியோடு இரு. உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ அப்படி இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? தேவையில்லாமல் அனைத்து பிரச்சனைகளையும் உன் மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதால் தான் உன்னால் எதையுமே புரிந்து கொள்ள முடியவில்லை, எதையுமே உணர்ந்து கொள்ளவும் முடியவில்லை. என் அன்பு குழந்தா, இலக்குதான் மிக மிக முக்கியம். என்ன பிரச்சனை வந்தாலும், வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும், 1000 இடைஞ்சல்கள் வந்தாலும், 1000 தடைகள் வந்தாலும் அனைத்தையும் தடைத்து எறிந்துவிட்டு உதறி தள்ளிவிட்டு உன் இலக்கை மட்டுமே நம்பிக்கை வைத்து முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நிகழும். நான் அந்த மாற்றத்தை உனக்கு சர்வ நிச்சயமாக ஏற்படுத்துவேன். நான் இருக்கும் வரை நீ எதற்குமே வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பாயிருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? என்னால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியவில்லை. எதை எடுத்தாலும் தடங்கள், எதை எடுத்தாலும் தோல்வி அப்படின்னு சலிப்போடு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தவனை பார்த்து, இந்த வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆக வேண்டுமா அப்படின்னு சலிப்போடு நின்றவனை நிமிர்ந்து பார்த்தார் ஒரு குரு. அவனை பார்த்து, வருத்தப்படாதே, உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்டார் ஒரு குரு. என்னை பற்றி குறை கூறுபவர்கள் அதிகரித்து கொண்டே விட்டார்கள். எதை எடுத்தாலும் எனக்காக குறை கூறுபவர்கள் என்னை சுற்றி எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் எப்படி சமாளிப்பது அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. அதை சமாளித்து என் வாழ்க்கையில் எப்படி முன்னேற்றத்தை பெறுவது அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு ஒரு இளைஞன் ஒரு குருவிடம் வந்து அதிகமாகவே புலம்பினான். வந்தவனின் பிரச்சனை குருவுக்கு மிக நன்றாகவே புரிந்தது. அவனுடைய புலம்பலை கேட்டு அவனுக்கு ஒரு சம்பவத்தை சொல்ல ஆரம்பித்தார் அந்த குரு. ஒரு இடத்துல மிக பரபரப்பான நகரில் ஒரு டாக்ஸியில் இந்தியர் ஒருவர் பயணித்து கொண்டிருந்தார். காலை நேரம் அப்படிங்கிறதுனால நிறைய போக்குவரத்து, ரொம்ப அதிகமாக டிராஃபிக் இருந்தது. சிரமப்பட்டு தான் வண்டி ஓட்ட வேண்டி இருந்தது. ஒவ்வொரு டிராஃபிக்லையும் நின்று பொறுமை இழந்து நிதானமாக ஓட வேண்டி இருந்தது. அந்த பரபரப்பான இடத்தில் பல இடங்களில் வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதுவது போல வந்தாலும் சாமர்த்தியமாக ஓட்டுனாதான் அந்த பயணத்தை மிக சாதுரியமாக கடக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அந்த டாக்ஸியில் பயணம் செய்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் டாக்ஸி ஓட்டுநர் கொஞ்சமுமே பதட்டப்படவே இல்லை. இப்படி சுமூகமாக பயணித்து கொண்டிருந்த போது ஒரு திருப்பத்தில் இன்னொரு கார் ஒன்று குறுக்கே வந்தது. இரு கார்களும் மோதுவது போல சென்று மெல்லிய இடைவெளியில் இடிக்காமல் நூல் இலையில தப்பிச்சிச்சு. தவறு எதிரில் வந்தவனுடையதுதான் அப்படிங்கிறது அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் ஆத்திரத்தில் டாக்ஸி ஓட்டுநரை எதிரில் வந்த அந்த கார் ஓட்டுநர் திட்டினாரு. ஆனால் ஆச்சரியம் என்னன்னு பார்த்தோன்னா, பதிலுக்கு டாக்ஸி ஓட்டுநர் அவனை திட்டக்கூட இல்லை, ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அவனை பொருட்படுத்தாமல் வண்டியை ஓட்டிக்கொண்டு ஆரம்பித்தார். இதே போல இன்னொரு சம்பவம். அதிலும் டாக்ஸி ஓட்டுநர் பொறுமை இழக்கவே இல்லை, ஆத்திரப்படவும் இல்லை. ரொம்பவே நிதானமாக இருந்தார், பொறுமையாக இருந்தார். எது வந்தாலும்
போவது போவட்டும், நடப்பது நடக்கட்டும் அப்படின்னு சில பேர் இருப்பாங்களா, அதே ஒரு சூழ்நிலையில் அந்த டாக்ஸி டிரைவர் இருந்தார். இதையெல்லாம் பார்த்த அந்த இந்தியருக்கு ரொம்பவே வியப்பு, ரொம்பவே ஒரு ஆச்சரியம். இதுவே இந்த இடத்துல நம்ம இருந்தோன்னா சண்டைக்கு மல்லுக்கு கட்டிக்கிட்டு நின்றுப்போம். ஏன்னா எதிரில் வந்தவனோட தவறு தான் அது, நம்ம எந்த தவறுமே செய்யலை. ஆனாலும் கூட அந்த எதிரில் வந்தவன் திட்டுனாந்தும் கூட அப்பொழுது கூட சண்டைக்கு நிற்காம பொறுமையோடு போகிற இந்த டாக்ஸி டிரைவரால் எப்படி முடியுது அப்படிங்கிற வியப்போட இறங்க வேண்டிய இடம் வந்தபோது அந்த ஓட்டுநரிடம் அந்த வியப்புக்குரிய கேள்வியை கேட்டே விட்டார் அந்த இந்தியர். எப்படி உங்களால் இவ்வளவு பொறுமையாக யாருடைய திட்டுக்கும் பொருட்படுத்தாமல் வண்டியை உங்களால் ஓட்ட முடியுது? இது எப்படி உங்களுக்கு சாத்தியமாகுது? எனக்கு இது புரியவே இல்லை. பின்னாடி உட்காந்துருந்த எனக்கே கோவம் வந்துச்சு அந்த எதிரில் வந்த டாக்ஸி டிரைவர் திட்டுனது. ஆனால் நீங்கள் எவ்வளவு நிதானமாக இருந்தீங்களே, இது எப்படி உங்களால் முடியுது அப்படிங்கிற கேள்வியை அந்த வண்டி ஓட்டுநரிடம் கேட்டே விட்டார் அந்த இந்தியர். அதற்கு அந்த டாக்ஸி ஓட்டுநர் சொன்னார், என்னுடைய இலக்கு உங்களை நீங்கள் சேர வேண்டிய இடத்தில் சேர்ப்பது. அது மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு, அது மட்டும்தான் என் நினப்பில் இருந்தது, அதை மட்டும்தான் நான் நினைவில் வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். வீதியில் போவோர் வருவோர் அள்ளி கொடுக்கும் குப்பைகளை எல்லாம் மனதில் சேர்த்து கொள்வதே இல்லை. அதை நம்ம மனசில் சேர்த்துக்கிட்டோன்னா அதால் நம்ம படுற வேதனை மன கஷ்டம் நம்மளால் நம்ம அடைய வேண்டிய இலக்கை அடையவே முடியாது. அதையெல்லாம் பொருட்படுத்தி ஆத்திரப்பட்டு பதில் சொல்ல ஆரம்பித்தோன்னா, பதில் சொல்ல கொண்டிருந்தோன்னா நாம் போய் சேர வேண்டிய இலக்கை நிச்சயமாக அடைய முடியாது. நான் உங்களை போய் கரெக்டான டைமுக்கு அந்த இடத்துல என்னால் கொண்டு சேர்க்கவும் முடியாது. அதனால தான் நான் பொறுமையாக இருந்தேன் அப்படின்னு அந்த டாக்ஸி ஓட்டுநர் பதில் சொன்னாரா. இந்த சம்பவத்தை குரு சொன்னதும் தான் செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறது வந்தவனுக்கு ரொம்பவே புரிஞ்சிச்சு. 1000 பேர் குறை கூறினார்களும் 1000 பேர் நம்மை சுற்றி வசைப்பாடினார்களும் நம் வேலையை நம்மளுடைய இலக்கை அடைய மட்டுமே நம்மளுடைய எண்ணம் இருக்க வேண்டும். அவர்கள் சொல்வதை நம்ம காதில் வாங்க ஆரம்பித்தோன்னா நம்ம வேலையை நம்ம செய்யவே முடியாது. அவங்க சொல்கிற சொல் மட்டுமே நம்ம காதில் ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையே அதுவாகவே மாறிவிடும். சொல்கிறவங்க 1000 சொல்லுவாங்க, நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது வந்தவனுக்கு அப்பொழுது தெளிவாகவே புரிந்தது. இலக்கு தான் முக்கியம். இடையில் வரும் இடைஞ்சல்கள் 1000 இடைஞ்சல்கள் இருந்தாலும் நம் இலக்கை நாம் அடைய வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே நம் மனதில் இருந்தால் போதும். நிச்சயமாக வாழ்க்கையில் அடைய வேண்டிய இலக்கை அடைய வேண்டிய லட்சியத்தை அடைந்தே தீரலாம். வெற்றியை நம் வசமாக்கிக் கொள்ளலாம். வாழ்க்கையை வென்று காட்டலாம். உனக்கு கொடுத்த வாக்கின்படி அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு நான் என்னுடைய சமாதியிலும் கூட வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் வாழ்வில் என் அற்புதம் தொடங்க நான் வழிவகை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ பட்டு கொண்டிருக்கும் கஷ்டத்தை கூடிய விரைவில் உன் வாழ்விலிருந்து விலக்கி வைத்து உனக்கான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் உனக்கான அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் உனக்கு கொடுக்கத்தான் போகிறேன். என்னுடைய இந்த வார்த்தை உன் செவிகளில் வந்து எப்பொழுது சேருதோ அந்த நிமிடத்திலிருந்து உனக்கான நல்லது உன்னை நோக்கி வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம். இனி நடக்கப் போவது அனைத்துமே உனக்கு சுபமாகவே இருக்கும். நீ என்றென்றுமே என்னுடைய ஆசிர்வாதத்தோடு வளமாகவும் நலமாகவும் சந்தோஷமாகவும் வாழப்போகிறாய். அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. தினமுமே நம்பிக்கையோடு என்னுடைய உதியை உன் நெற்றியில் இட்டுக்கொள். அது மட்டுமல்லாமல் என்னுடைய நாமத்தை வாயால சொல்லிக்கொண்டே இரு, மனதால் உச்சரித்து கொண்டே இரு. நீ தொட்டதெல்லாம் உனக்கு துலங்கும். நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நடக்கும். அதுவும் நிரந்தர நன்மையாகவே இருக்கும். பெருந்தன்மை என்பது என்ன தெரியுமா? உன்னால் முடிந்ததை விட அதிகமாகவே மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான் பெருந்தன்மை. பெருமை என்பது உனக்கு தேவையானதை விட மிக மிக குறைவாக எடுத்துக்கொள்வதுதான் பெருமை. உன்னோடு நான் இருக்கிறேன் குழந்தையே. இனி உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகும் நேரம் நெருங்கிவிட்டது. வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனை, துயரம், சோதனை மற்ற எந்த இக்கட்டான நிலையை வேறு யாராவது அனுபவித்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. எப்பொழுதுமே செய்து கொண்டே இரு.
தர்மங்களில் தலையாயது உதவிதான். தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது. அவர்களின் உதவியற்ற நிலைமையை பார்த்து ஏளனம் செய்யாதே, சந்தோஷப்பட்டும் கொள்ளாதே. யாரேனும் உனக்கு தீமையை செய்தாலும் அதற்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று நினைக்காதே. அவர்களுக்கு நீ ஏதேனும் செய்யும்படி காலம் பணிந்தால் உன்னால் இயன்ற நன்மையை செய். அது உன் வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லது.